ட்ரெய்லர்ல வந்து அது இது வரைக்கும் பார்த்த வெர்ஷன் இல்லாம ஒரு புது வெர்ஷனா இருக்கும் ட்ரெய்லர். அப்பா பையே சென்டிமெண்ட் எல்லாம் கலந்த ஒரு புது வெர்ஷனா அந்த ட்ரெய்லர் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 1300 ஸ்கிரீனுக்கு மேல ரிலீஸ் பண்றாங்க. இதுதான் அதிகமா இதுதான் தமிழ்நாட்டிலே அதிகமான பீஸ்ட் கோட் லியோ எல்லாத்தையும் விட அதிகமான படம் தான். தமிழ்நாட்டில் எந்த கிராமத்துக்கு போனாலும் சரி ஏதாவது ஒரு தியேட்டர்ல குட் பை டெட்லி ஓடும். சென்சார் ஆஃபீஸர்ஸ் மேக்ஸிமம் படம் பார்த்துட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த படம் பார்த்துட்டு ஆதித்ய ரவிச்சந்திரன் கூப்பிட்டு சென்சார் ஆஃபீஸர்ஸ் பாராட்டிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பண்ணிருக்கீங்க, ஃபாஸ்டா போகுது. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானான ஒரு பாட்டு, அந்த பாட்டு இந்த படத்துக்கு ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க. இல்ல அந்த பாட்டுக்கு அஜித் ஆடல, அந்த பாட்டுக்கு அர்ஜுன் தாஸ் ஆடுறது. ஒரு புதுசா ஒருத்தவங்களுக்கு வர்றாங்க, அவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணணும், அவங்களை வளர்த்து விடணுங்கிற ஒரு தாட் இருக்கு இல்லையா, அதான் அஜித். காட் பிளஸ் யூ மாமே இந்த சாங் வந்து தியேட்டர் கண்டிப்பா தெரிக்கும்ல சார். விஷுவலா பாக்குறப்ப ஏதாவது பண்ணிருப்பாரு. இன்னொன்னு கூட தவிரனா இந்த படத்துக்கு முதல்ல புக் பண்ணது அனிருத் தான். ரஜினி அவர்கள் அஜித் அவர்கள்லாம் வந்து வில்லன் ரோல் பண்ணா படம் ஹிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே ஒரு ரிசல்ட் சொல்லிடுறாங்க. ஒரு நல்ல மனிதர் தான், ஆனா வில்லன் கிடையாது. ஆனா தப்பான ஆட்கள் வில்லனா இருக்காரு. ஹீரோவை விட வில்லன் தானே ரொம்ப பிடிக்குது. மாஸ் ஹீரோ வந்து ஒரு டானா தான் இருக்கணும். My darlings, missed you all. Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எங்க திரும்பினாலும் குட் பேட் அக்லின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. படமும் வந்து கூடிய விரைவில் திரைக்கு வரப்போகுது. ஸோ இந்த படத்தோட பிசினஸ் எல்லாம் வந்து எப்படி போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல படம் வந்து கிட்டத்தட்ட 1300 ஸ்கிரீனுக்கு மேல ரிலீஸ் பண்றாங்க. ஓகே, 1200 1300 அந்த மாதிரி ஒன்றும் எவ்வளவு கன்ஃபார்ம் ஆகல. இதுதான் அதிகமா இதுதான் தமிழ்நாட்டிலே அதிகமான ஸ்கிரீன் பண்ணக்கூடிய படமா இருக்கு. பீஸ்ட் கோட் லியோ எல்லாத்தையும் விட அதிகமான படம் தான், அதிகமான ஸ்கிரீன் பண்றாங்க. இது ஒன்றும் பேசிட்டே இருக்கா, எவ்வளவு தியேட்டர்ஸ் கையில வருதோ அப்படி ஆகும். ஓகே, அது மாதிரி தியேட்டர் புக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுல எங்க போனாலும் வந்து தமிழ்நாட்டுல எந்த கிராமத்துக்கு போனாலும் சரி ஏதாவது ஒரு தியேட்டர்ல குட் பை டெட்லி ஓடும். ஓகே, அவங்க ரொம்ப அது பிரில்லியன்ட்டான ஒர்க்கா நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு 3 நாள் வந்து ரசிகர்கள் வந்து ஃபுல் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்படி இந்த 3 நாள் வந்து ஒட்டுமொத்தமா ஒரு 1000 ஸ்கிரீன் போடுறப்ப பெரிய லெவல்ல ஒரு கலெக்ஷன் எடுத்துலாம். அது இல்லாம ஓவர்சீஸ்லாம் வந்து 9ஆம் தேதி நைட்டே ஆரம்பிச்சிடறாங்க. முதல்ல நமக்கு வந்து 10ஆம் தேதி ஓவர்சீஸ் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி படம் வந்து பெரிய லெவல்ல பிசினஸ்க்கு இறங்கிட்டாங்க. ப்ரொமோஷன் படம் சென்சார் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, சென்சார்ல தான் பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். சென்சார் ஆஃபீஸர்ஸ் மேக்ஸிமம் படம் பார்த்துட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த படம் பார்த்துட்டு ஆதித்ய ரவிச்சந்திரன் கூப்பிட்டு சென்சார் ஆஃபீஸர்ஸ் பாராட்டிருக்காங்க. பெரிய ஆச்சரியமான விஷயம். படம் நல்லா இருக்கு. 2 மணி நேரம் 20 நிமிஷம். ஓகே, நமக்கு அது அந்த அளவுக்கு கரெக்டான ஒரு டியூரேஷன். ஆமா, கரெக்டான டியூரேஷன். 3 மணி நேரம்ல போட்டு கொள்ளாம அது என்னன்னா ஒரு 3 மணி நேரம் படம் பண்றப்ப ஒரு மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு ஒரு சலிப்பு வந்துடும். 3 மணி நேரம் ஒரு ரூம்ல உட்காந்து இப்ப ரொம்ப ஃபாஸ்டா ரீல்ஸ் ஷார்ட்ஸ்னு போயிட்டு இருக்க நேரத்துல நீங்க 3 மணி நேரம் காசு சொல்றீங்க அப்படின்னால எங்க ஒரு டிரைவ் வந்துடும். அதை கரெக்டா என்ன பண்ணிருக்காங்க, 2 மணி நேரம் 20 நிமிஷம். இன்ட்ரோலுக்கு முன்னாடி 1:10, இன்ட்ரோலுக்கு பிறகு ஒரு 1:10 கரெக்டா கட் பண்ணிருக்காங்க படத்தை. பட் சென்சார் பண்ணிட்டாரு. சென்சார் பண்ணி சென்சார் ஆஃபீஸர்ஸ் பார்த்துட்டு கூப்பிட்டு படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பண்ணிருக்கீங்க, ஃபாஸ்டா போகுது. சென்சார் ஆஃபீஸரே கூப்பிட்டு பண்ணிருக்காங்க, பாராட்டிருக்காங்கிறது ஒரு புதிய தகவல். அது வந்து ரெண்டாவது இந்த படத்துல இன்னொரு அஜித் ஒரு பெரிய ஒரு வேலை செஞ்சிருக்காரு. அதாவது ஒரு படத்துல வந்து 99ல எதிரும் புதிரும் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை வந்து வி.சி. ரமணின்னு ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருந்தார். வி.சி. ரமணின்னா தரணி, பின்னாடி வந்து தில்லு தூள்லாம் பண்ணார் இல்லையா, அவருடைய ஒரிஜினல் பேர் வி.சி. ரமணி. அவரு நெப்போலியன், அப்புறம் வந்துட்டு நெப்போலியன் நடிச்ச படம். அந்த படத்துல தொட்டு தொட்டு பேசும் சுல்தானான ஒரு பாட்டு, அது பிஸ்போன் குப்புசாமி பாடின பாட்டு. அந்த பாட்டு இந்த படத்துக்கு ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல என்ன பியூட்டினா அந்த படத்துல அந்த பாட்டுக்கு அஜித் ஆடல, அந்த பாட்டுக்கு அர்ஜுன் தாஸ் ஆடுறது. ஓகே ஓகே, அதாவது ஒரு பெரிய மாஸ் ஹீரோவுடைய படம், ஒரு மாஸ் ஹீரோ படத்துல ஒரு முக்கியமான ரீமிக்ஸ் சாங். அந்த சாங் தியேட்டரே ஆடும். இருந்தாலும் அந்த பாட்டை கோ ஆர்டிஸ்டுக்காக விட்டு கொடுத்துருக்கிறதுலாம் வந்து அஜித்துடைய மிகப்பெரிய பெருந்தன்மை. அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். யாருமே செய்ய மாட்டாங்க. ஒரு முக்கியமான பாட்டு அந்த பாட்டு தியேட்டர்ல வர்றப்ப கண்டிப்பா ரீமிக்ஸ் பண்ணிருக்கப்ப தியேட்டரே வந்து அந்த பாட்டுக்கு வந்து எந்திரிச்சு ஆடும். ஆனா அதுல நான் ஆடல, ஒண்ணுமே அந்த ஆடவே வேணாம், சும்மா நான் அஜித் வாக் பண்ணாலே போதும் தியேட்டர் கிழிஞ்சிரும். அது ஆனா வந்து அதை மீறி வந்து கூட இருக்கக்கூடிய ஒரு கோ ஆர்டிஸ்டுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கும் போது பெரிய விஷயம். அதே மாதிரி தான் ஆரவையும் பார்க்கணும். அந்த விடாமுயற்சியை பாக்குறப்ப பிக் பாஸ்ல இருந்து வர்றாரு, அதுக்கு முன்னாடி யாரும் வேணா யாருமே தெரியாது. அந்த ஒரு இளம் நடிகர், வளர்ந்து வரக்கூடிய நடிகரை கூடயே டிராவல் பண்ணாரு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் கூட்டு போய் உலகம்லாம் சுத்தி காமிச்சிட்டு படத்துலையும் வாய்ப்பு கொடுத்துட்டு, அது ஒரு நல்ல ஒரு விஷயமா பாக்குறேன். ஒரு நடிகர்ங்கிறத தாண்டி ஒரு புதுசா ஒருத்தவங்களுக்கு வர்றாங்க, அவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணணும், அவங்களை வளர்த்து விடணுங்கிற ஒரு தாட் இருக்கு இல்லையா, அதான் அஜித். ஓகே சார், இப்போ படத்தோட ட்ரெய்லர் வந்து எப்போ எதிர்பார்க்கலாம், என்ன மாதிரி வர? நம்ம பேசிட்டு இருக்கு, இன்னைக்கு நைட்டு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏன்னா அவங்க திடீர்னு தான் போடுறாங்க, எப்போன்னு சொல்ல முடியல. ரெடி ஆயிடுச்சு. அநேகமா நம்ம இந்த இன்னைக்கு கூட வரலாம், நாளைக்கு கூட வரலாம். ஓகே, ட்ரெய்லர்ல வந்து அது இது வரைக்கும் பார்த்த வெர்ஷன் இல்லாம ஒரு புது வெர்ஷனா இருக்கும் ட்ரெய்லர்.
ஓகே. அப்பா பையன் ஒரு சென்டிமெண்ட் எல்லாம் கலந்த ஒரு புது வெர்ஷனா அந்த ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க. அது அநேகமா நம்ம பேசிட்டு இருக்க இன்னைக்கு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், அஜித் அவர்களோட கெரியர்லேயே வந்து இதான் பிக்கஸ்ட் ஒரு ஓப்பனிங்கா, பிக்கஸ்ட் ஒரு பிசினஸ் படமா இருக்கும். ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஆக்சுவல் மங்காத்தாவுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு. மங்காத்தாவுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங், அந்த பிஜிஎம்மே பெரிய லெவலில் பேசப்பட்ட பிஜிஎம் இன்னைக்கு வரைக்கும் பலருடைய ரிங் டோனா இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு என்னன்னா ஒரு விடாமுயற்சி, அப்புறம் விஸ்வாசம், வீரன் வேற மாதிரியான ஜானரில் படம் பண்ணிட்டு ஒரு முழுக்க ஒரு கமர்ஷியல் ஒரு ஸ்டைலிஷான ஒரு படமா இருக்கிறதுனால இந்த படத்துக்கு அஜித் ரசிகர்களுக்கு மேல ஒரு மிகப்பெரிய இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கு ஒரு பக்கம் இந்த பக்கம் ஆதித்ய ரவிச்சந்திரன் ஃபயர் விடுறாரு, இந்த பக்கம் ஜிவி ஒரு பக்கம் ஃபயர் விடுறாரு, அப்பப்போ நான் எதுவும் பேசாம ஒரு போட்டோ விடுறாரு அஜித். அப்படிங்கும் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு அப்டேட்டா வந்துட்டே இருக்கு, அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. கடைசியில் 9ஆம் தேதி வரைக்கும் வரும் போல. இப்போ வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டாங்க, அது நல்ல வரவேற்பு கிடைச்சு. சில பேர் நெகட்டிவா சொன்னாங்க. செகண்ட் சிங்கிளும் விட்டாங்க. செகண்ட் சிங்கிளுக்கு வந்து அனிருத் தான் பாடி இருக்காரு. ஸோ இந்த மியூசிக் டைரக்டர்ஸ்குள்ள வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்குதோ தமிழ்? உண்மையிலே அது வந்து நல்ல விஷயம் தான், உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் தான். இன்னொன்று கூட தவிரனா இந்த படத்துக்கு முதல்ல புக் பண்ணது அனிருத் தான். ஃபர்ஸ்ட் குட் பை அக்லியோட மியூசிக் டைரக்டர் அனிருத். பட் இந்த படத்தை ஷார்ட் டைம்ல முடிச்சு ரிலீஸ் பண்ணோம்னா அனிருத்தோட டேட் இல்லை, கொஞ்சம் லேட் ஆகும் சார், டிலே ஆகும், நீங்க வேற யாராவது ஜிவி கூட வச்சு பண்ணிக்கங்கன்னு சொன்னது அனிருத் தான். ஓகே. அதனால அனிருத் அதில் வந்து கொஞ்சம் விளையிட்டாரு, அப்புறம் ஜிவி பண்ணாரு. இதுதான் அந்த படத்தில் நடந்தது. அதற்கு பிறகு தான் பண்ண வேண்டிய ஒரு படத்தில் இன்னொரு மியூசிக் டைரக்டர் பண்றாரு, இருந்தாலும் நான் அந்த படத்தில் ஒரு பாட்டு பாடுறேங்கிற ஒரு பெருந்தன்மை இருக்குல்ல, அது இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு, உண்மையிலேயே சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் பார்க்குறேன். ஏன்னா ஒருத்தர் மியூசிக் பண்றாரு, ஒருத்தர் ரீ ரெக்கார்டிங் பண்றாரு. புஷ்பா 2க்கு தேவசேர பிரசாத் மியூசிக், ரீ ரெக்கார்டிங் சாம்சிஸ் பண்றாரு. வணங்கான் படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக், ரீ ரெக்கார்டிங் சாம்சிஸ் பண்றாரு. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அது வேலையை பகிர்ந்து பண்றது, அது உண்மையில ஆரோக்கியமான விஷயமா பாக்குறேன் நான். ஓகே சார், பட் இதே மாதிரி தான் வந்து மற்ற இண்டஸ்ட்ரியில நடக்குதா? இல்ல மற்ற இண்டஸ்ட்ரியில் எப்படின்னு தெரியல. ஓகே. பட் தமிழ் இண்டஸ்ட்ரியில அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கு. ஓகே சார். தமிழ் இண்டஸ்ட்ரியில இப்பதான், இதுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த மியூசிக் டைரக்டர் இன்னொரு டேரக்டர், நீங்க ஒரு டேரக்டரோட மியூசிக் டைரக்டரோட டிராவல் பண்ணுறீங்க, ஒரு படத்தை கியூட் பண்ணிட்டு வேற ஒரு மியூசிக் டைரக்டர் நீங்க பண்ணி வந்து அவருக்கு டேட் கொடுக்க மாட்டாரு. அப்படிலாம் இங்க நடந்துச்சு. அதுக்காக காத்து கடந்தவர்கள், அவமானப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் கதை இருக்கு சினிமாவில். ஒரு மியூசிக் டைரக்டர் நீங்க தொடர்ந்து படம் பண்ணுறீங்க, நீங்க ஒரு படத்தை விட்டுட்டு இன்னொரு படத்துக்கு வேற ஒரு மியூசிக் டைரக்டர் போயிட்டு திருப்பி இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு படம் பண்ண மாட்டாரு. ஓகே. அதுக்காக நீங்க முதல்ல அங்க போனீங்களா, அங்கே பண்ணிக்க போ, அப்படி துரத்தி விட்ட காலம்லாம் இருக்கு, தயாரிப்பாளர்களை துரத்தி விட்ட காலம்லாம் இருக்கு, தயாரிப்பாளரை அவமானப்படுத்திய காலங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறாங்க. டேரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கு. டேரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஒரு குருகுலம் மாதிரி இருந்துச்சு சினிமாவில். ஒரு அநியாயம் பண்ணாங்க ஒரு காலத்துல. அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் உள்ளுக்குள்ளேயே போக முடியாது. அதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு கேட்டகரி வச்சுப்பாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃபீஸ்க்கு வெளியில தான் உட்காந்துருக்கணும். அதுக்கு பிறகு தான் வந்து உங்களுக்கு ஷூட்டிங் கூட்டு போவானுங்க. அதற்கு பிறகு தான் ஷூட்டிங்கில் போய் இது அட்மாஸ்பியர் கிளியர் பண்ணுறது, காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணுறது. அதற்கு பிறகு தான் வந்து பேடை கையில் எடுக்கிறதுக்கு தான் ஒரு 4 படம் போகணும். 4-5 படத்துக்கு போன பிறகு தான் நீங்கள் பேடை கையில் எடுத்து நீங்கள் சீன் சொல்லக்கூடிய அளவுக்கு போக முடியும். 5வது 6வது படத்தை தான் உங்களை வந்து டிஸ்கஷன் ரூம் கொடுப்பாங்க. 7வது 8வது படத்துக்கு தான் நீங்கள் வந்து எடிட்டிங் ரூம்லேயே போக முடியும். இந்த ஒரு கட்டமைப்பு வச்சிருந்தாங்க சினிமாவை. அப்படி ஒரு பெரிய ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முதல்ல போனே ஒரு ப்ரொடியூசர் காசு சொல்ல போறாரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னா, நீங்க யார்கிட்ட இருந்தீங்கன்னு கேட்பாரு, எத்தனை வருஷம் இருந்தீங்கன்னு கேட்பாரு, அதுக்கப்புறம் தான் கதையை கேட்பாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. உங்களோட திறமை இருந்துச்சுன்னா நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுங்க, காட்டுங்க, படம் பார்க்குறோம், நல்லா இருக்கா, ஓகே பண்ணலாங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்துருக்கு. அது இன்னைக்குள்ள ஜெனரேஷனுக்கு ஒரு பெரிய ஆரோக்கியமான விஷயம். அதே மாதிரி தான் நான் இவங்கள பார்க்குறேன். இப்போ இருக்கக்கூடிய மியூசிஷியன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலையை ஷேர் பண்ணிக்கிட்டு பண்ற விஷயங்கள்லாம் உண்மையில வரவேற்கத்தக்க விஷயம் தான். இந்த காட் பிளஸ் யூ மாமே இந்த சாங் வந்து உண்மையிலே கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. விஷுவலா பார்க்கும்போது தியேட்டர் கண்டிப்பா தெரிக்கும்ல சார்? இல்ல கண்டிப்பா இந்த பாட்டு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்காங்க தான் என்னுடைய கருத்து. பட் விஷுவலா அந்த பாட்டை வந்து ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க, பிரில்லியண்டா பண்ணிருப்பாங்க. முதல்ல வந்து சிங்கிளை காட்டி இந்த சிங்கிள் வந்து கொஞ்சம் விமர்சனங்களுக்கு வந்துச்சு. ஆனா அதை வந்து விஷுவலா பாக்குறப்ப ஏதாவது பண்ணிருப்பாரு, அதுக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்கு. பாப்பா அடுத்தடுத்து வர ட்ரெய்லர் பார்க்கலாம். அதே மாதிரி வளர்ந்து வரும் ஒரு ரேப் சிங்கரா வந்து பால் டப்பா, அவரும் இதுல ரேப் பாடி இருக்காரு. அந்த ஒரு ரேப் போர்ஷன் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸ் தோணுச்சுன்னா, நான் ரெடி தான் அந்த சாங்ல இருந்து அந்த ரேப் இருக்குல்ல, அதை எடுத்து போட்டாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. உங்களுக்கு அப்படிதான் இருக்கு? இல்ல எல்லாருக்குமே அப்படிதான் இருந்துச்சு. எல்லாருக்குமே அப்படிதான். அதான் 2வது சிங்கிள் வந்து கொஞ்சம் கலவையான விமர்சனமா தான் வந்துச்சு. பட் அதை விஷுவலா அவங்க எப்படி கொஞ்சம் அதை மேட்ச் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. ஆடியன்ஸுக்கு வந்து ஹீரோவை விட வில்லன் தான் ரொம்ப பிடிக்குது. அதுவும் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ரஜினி அவர்கள், அஜித் அவர்கள்லாம் வந்து வில்லன் ரோல் பண்ணா போதும்பா, படம் ஹிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே ஒரு ரிசல்ட் சொல்லிடுறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த படத்துல வில்லன் ரோல் தான் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ்லாம் வருது. எப்படிலாம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு அப்பா பையன், ஓகே, அப்பாவுக்காக பையன் சில வேலைகள் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டர் படம் தான் குட் பை அக்லி. அதுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் இதெல்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாக கிடையாது. ஓகே, ஒரு என்ன அதான் கதையை சொல்லணும் ஏற்கனவே. குட் பேட் அக்லிங்கிறது ஒரு குட் அண்ட் ஜென்வனான பர்சன்,
ஒரு பேடான ஆளை இப்படி அக்லி பண்றாரு ஓகே அப்படிங்கிறது தான் கதை. ஒரு நல்ல மனிதர் தான், ஆனா வில்லன் கிடையாது. ம் ஆனா தப்பான ஆட்கள் வில்லனா இருக்கிறாரு. ஓகே இதுதான் படத்தோடைய லைன் அப். பட் இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு வந்து ஹீரோவை விட வில்லன் தானே ரொம்ப பிடிக்குது. இந்த மாஸ் ஹீரோவுக்கு என்னன்னா, நீங்க மாஸ் ஹீரோ வந்து ஒரு அம்மாஞ்சியாவே காட்ட முடியாது. மாஸ் ஹீரோ வந்து ஒரு டானா தான் இருக்கணும், அப்பதான் வந்து ரசிப்பாங்க. ஓகே மாஸ் ஹீரோ அடிக்கணும், ஓகே மாஸ் ஹீரோ வந்து வில்லனை வந்து தெறிக்க விடணும், ம் வச்சாதான் அது வந்து ஒரு மாஸ் ஹீரோவே. ம் அப்படிங்கும்போது என்ன கதை பண்ணுவீங்க அவரை வச்சு? கரெக்ட். அஜித்துக்கு மட்டும் கிடையாது, நாட் ஓன்லி அஜித், எல்லாரும் சொல்றேன். இந்த மாதிரி மாஸ் ஹீரோ ரஜினிகாந்தா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், இந்த மாதிரி மாஸ் ஹீரோ வந்து நீங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டான கதைகள், புது புது அட்டம்ப்ட்லாம் பண்ணவே முடியாது. ஓகே ஏன்னா அவங்க ஒரு இமேஜுக்குள்ள அடைஞ்சிருக்கிறாங்க. ம் ஏற்கனவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வாங்கப்பட பார்த்தீங்களா, விடாமுயற்சி அடி வாங்கின கதை யாருமே ரசிக்கல. அப்போ இது எல்லாருக்குமே ஒரு பிராண்ட் இருக்கு. ம் இவங்க வந்து ஒரு மாஸாக இருக்கணும், அவங்க நடந்து வந்தாங்கன்னா ஓப்பனிங் சீன் இருக்கணும், கரெக்ட். அவங்க அது மாதிரி முயற்சி பண்ணி தான் விடாமுயற்சி போச்சு. ம் அதெல்லாம் அவங்க அந்த மாதிரியான வேலையில செய்ய முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டான மூவில வந்து கார்த்தி அவர்கள் மாதிரி ஒரு ஆளை வச்சு பண்ணிக்கலாம். இமேஜுக்குள்ள அடையாத ஒரு நடிகர்கள், ஓகே எந்த கேரக்டர்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிற எடுக்கக்கூடிய நடிகர்கள் அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் கேரக்டர் பண்ணலாம். ஓகே அதெல்லாம் கார்த்தி நீங்க சொன்ன மாதிரி கார்த்தி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு, புதுசா பண்றாரு, அட்டன் பண்றாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல பண்ண முடியாது, காலேஜ் ஸ்டூடெண்டா பண்ண முடியாது, ம் ஒரு ரொம்ப ஏஜ்டாகவும் பண்ண முடியாது, ஒரு மிடில் ஏஜுக்குள்ள இருக்கிற எதுவும் பண்ணலாம். ஓகே. அப்போ அதுக்கு கேட்டகரி உள்ள ஏஜ் உள்ள ஆர்டிஸ்ட் வேணும். நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி.